அண்ணி, நீங்க கொஞ்சம் மண்டபத்துக்கு பின்னாடி வரீங்களா? என்ன விஷயம்? ஐயோ, நீங்க கொஞ்சம் வாங்க, நான் சொல்றேன். சரி வரேன். இங்க என்ன சிந்தாமணி பண்ற? அண்ணி, இந்த இசை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. நீங்க ஜாதகம் எழுதுனீங்கல்ல, அது இவளுக்கு தெரிஞ்ச பொண்ணோட அப்பா தானா? அந்த பொண்ணு வந்து தீப்திங்கிற பொண்ணுக்கு போலி ஜாதகம் எழுதுனது என் அப்பதான் சொல்லுச்சு. இந்த இசை உடனே போய் உங்க அப்பாவை கையோட கூட்டிட்டு வா, நம்ம சுபத்திர கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஏன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் நான் என்ன பண்ணணும்னு தெரியாம அவ போய் சுபத்திர கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு ஒரு கட்டி எடுத்து அவ மண்டையிலே அடிச்சுட்ட. மயக்கமாயிட்டா. ஹலோ, சொல்லு பானுமதி. எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். ஏன்? கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வா. சரி வரேன். பானுமதி, என்னாச்சு? சொல்றோம். அப்பாவா? அந்த குடிகார ஜோசியக்கார மருது பாண்டி வந்தா நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இவள நீ முடிச்சிருன. இவ மயக்கத்துல இருக்கும் போதே இவள தீத்து கட்டிடு. இவ இருந்தானா தீப்தியோட நிச்சயதார்த்தமே நடக்காது. சரி, எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இவளை தூக்கிட்டு போய் கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட சொல்றேன். சீக்கிரம் முடி. உடனே வர சொல்றேன். டேய், நான் தான் பேசுறேன். மண்டபத்துக்கு பின்பக்கமா வாங்க. இது பாரு, ஒரு சின்ன வேலை இருக்கு. வண்டி எடுத்துட்டு நம்ம பசங்களையும் கூட்டிட்டு வந்துடு. என்ன? ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். சார் வாங்கடா. பாரு, நான் சொன்னது இந்த பொண்ணுதான். சரி, தூக்கிட்டு போய் கடலை போட்டுரு. சரியா? சரி. டேய், யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா பண்ணணும். புரியுதா? நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய சபைக்கு கூட்டிட்டு வாங்க. 2 பேரையும் வர சொல்லுங்க. ராகவ், வாப்பா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ. ஓம் வாணி பொண்ணை கூட்டிட்டு வாமா. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. வாமா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. உட்காரு தீப்தி. உட்காருங்க. உட்காரு. இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. விஷால், வாப்பா. ஓ மச்சான். ஓம் தேவாய நமஹ. ஓம் அநேகார்ஷதாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் விஷால், சித்தாய இப்படி நமஹ. உட்கார். ஓம் புத்திப்ரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஐயோ, அந்த பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியலையே. வர்ஷினி, இங்க வாமா. இசைய கூட்டிட்டு வா. பொண்ணையும் மாப்பிளையும் சபைக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. போய் இசைய கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. போ போ, அவ இருந்தா தானே இங்க வரதுக்கு.
அக்காவை காணோம். எங்க போயிருப்பாங்க? என்ன மங்கா, ரொம்ப நேரம் தேடியும் அந்த லெட்டர் கிடைக்கவே இல்ல. தெரியலையே. அத்தை, என்னம்மா? இசை அக்காவை மண்டபம் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்கேயும் இல்ல. நல்லா தேடி பார்க்கலாம். என்ன திடீர்னு பொண்ணை காணும் சொல்றாங்க? அதானே நிச்சயம் பண்ற நேரத்துல பொண்ணை காணன்னு சொல்றாங்க. என்னங்க கல்யாண பொண்ணை காணுங்கறாங்க? என்னத்த சொல்றது? அம்மா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேம்மா. இசை அண்ணிய காணோம். சுமித்ரா, நானும் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். இசையை எங்கேயும் காணோம். மண்டபத்து வெளியிலயும் தேடி பார்த்துட்டேன். இசை எங்கேயும் இல்ல. இல்லையா? என்னங்க இது? அந்த பொண்ணு இசைய மண்டபத்துக்கு பின்புறமா நான் பார்த்தேன். நான் பார்த்தப்போ ஆட்டோல ஏறி அவசரமா எங்கேயோ போனா. ஆட்டோல ஏறி போனாளா? எங்க போயிருப்பா? நிச்சயதார்த்தம் நடக்க போற இந்த நேரத்துல ஆட்டோல ஏறி எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். அக்காக்கு போன் பண்ணா கேட்காதே. அக்காக்கு காது கேட்காதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதோ? என்னாச்சு? போனை எடுக்கலங்க. எடுக்கலையா? ஓடி போயிருப்பா.